அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிஐ முடித்தவங்களுக்காக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஐடிஐ முடித்தவங்களாம் இதெல்லாம் பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஸோ நிறைய பேருக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஐடிஐயில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மின்சார வாரியத்துலேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மின்சார வாரியத்துக்கான தேர்வு தான் நடக்க போகுது. என்ன கிரேட் முடிச்சிருக்கணும், என்ன ட்ரேட் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் இல்லைன்னா நீங்கள் ஒயர்மேன் ட்ரேட் முடித்தவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா இது எங்கே நடக்க போகுது, மின்சார வாரியம் இபி போர்டு இருக்கு இல்லையா, அங்கே தான். அங்கே என்ன நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 3/9. ஸோ எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/10 அக்டோபர் 2 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இன்னொரு 20-25 நாள்கிட்ட இருக்குது. ஸோ ஐடி முடித்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் கிரேடில் எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேன் கிரேடில் முடித்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா காம்படிஷன் இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஐடிஐ மட்டும் தான் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதில் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் காம்படிஷன் வரமாட்டாங்க. ஐடிஐயோ அல்லது ஐடிஐ முடிச்சுட்டு டிப்ளமோ முடித்தவங்களோ மட்டும்தான் காம்படிஷன். அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 காலையில் நடக்க போகுது, பேப்பர் 2 மதியம் நடக்க போகுது. பேப்பர் 1ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், அப்புறமா ஜென்ரல் ஸ்டடீஸ் இந்த சோசியல் சயின்ஸ் இருக்கு இல்லையா அது இருக்கும், ஆப்டிடியூடுங்கிறது மேக்ஸு, மென்டல் எபிலிட்டிங்கிறது ரீசனிங். இதெல்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க மூலமாக ஒரு கைடன்ஸ் வாங்கி படிச்சிங்கனாலே ஓரளவுக்கு நல்ல மார்க் போடலாம். அது காலையில் நடக்கும்போது மதியம் என்ன நடக்குதுன்னா உங்களோட பேப்பர். நீங்கள் எலக்ட்ரீஷியன் ஆர் ஒயர்மேனில் ஐடிஐ படிச்சிருக்கீங்களா, அந்த புக்கை வச்சு படிச்சிங்கன்னா போதும். அது மதியம் நடக்கும்போது கன்ஃபார்மாக சொல்கிறேன், காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வேக்கன்சி நல்ல வேக்கன்சியும் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க பியூர் கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஐடிஐ படித்தவங்க எலக்ட்ரீஷியன் வயர்மேன் ட்ரேடில் ஐடிஐ படித்தவங்க யார் இருந்தாலும் கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சிலாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதே ரொம்ப அரிது தான். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ என்ன போஸ்ட்டுக்காக இவங்க கேட்குறாங்க அப்படின்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட், களப்பணியாளர்னு சொல்லுவாங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பாருங்க, 1794 வேக்கன்சி. எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 1794. லெவல் 2 பே சொல்லியிருக்காங்க 18,800. கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4 சேலரி வாங்குறத விட கொஞ்சம் கம்மி தான். ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறீங்க, அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வாங்க. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தான் இந்த ஜாப் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வயசு எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மினிமம் வயசு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு, மேக்ஸிமம் 32. இது ஒருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். இல்லைங்களா. 32 18 டு 32 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். இது முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷன் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள், எலக்ட்ரீஷியன் ஒயர்மேன் எலக்ட்ரிக்கல் ட்ரேடு. ஓகேங்களா. இதில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், என்டிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை அந்த என்ஏசி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் ஆர் எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதுதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது காலையில் நடக்கிற எக்ஸாமு. ஸோ தமிழ் 100 மார்க் இருக்கும், அது வெறும் எலிஜிபிலிட்டி தான். அடுத்து அந்த சோசியல் சயின்ஸ்லேருந்து 75, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸுங்கிறது 75, ஆப்டிடியூடும் இந்த மேக்ஸும் ரீசனிங்கும் 25. ஓகேங்களா. அது ஒரு 100 கொஸ்டின். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது 150 300 மார்க்குக்கு நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஐடிஐ அந்த நீங்கள் படிக்கிறீங்களா அந்த புக்கிலேருந்து கேட்குறது 200 கொஸ்டின் இருப்பாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1.5, ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், அதாவது 1.5 மார்க்கு. அதாவது மொத்தம் 300 மார்க்கு. இது ஒரு 300 மார்க்கா, இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸில் இருக்கிறத ஒரு 150 மார்க்கா, மொத்தம் 450 மார்க்கு. இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத வச்சு தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் 450க்கு எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த குறைஞ்சபட்சம் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் கண்டிப்பாக பாஸ். ஓகேங்களா. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் குறைஞ்சபட்சம் 60 மார்க் எடுக்கணும்.
ஓகேங்களா. 60 மார்க்கு 40 கொஸ்டின் போட்டால் போதும். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு உங்களோட பேப்பர் சேர்த்து 135 மார்க். ஓகேங்களா. ஸோ இங்கே 450க்கு 135 எடுத்தாலே மினிமம் பாஸ் மார்க் தான். நீங்கள் மினிமம் பாஸ் மார்க்கை தாண்டி எடுத்துடணும். கண்டிப்பாக காம்படிஷன் கம்மியாக இருக்கனால உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற ஆஸ்பிரண்ட்டை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க மூலமாக அப்ளை பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்களோ அப்படி தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாம் வந்திருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அப்படி தான் அப்ளை பண்ணணும். நான் முன்னாடியே சொன்னதான், ஐடிஐ படித்தவங்கலாம் இப்போது இந்த இதை பார்க்குறாங்களான்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அவங்கள வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு காட்டி அவங்கள அப்ளை பண்ண வைங்க. அப்ளை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1700 வேக்கண்ட்டுங்கிறது ரொம்ப நல்ல அதிகமான வேக்கண்ட்டு. மின்சார வாரியத்தில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுங்கிறது இன்னும் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக நடத்துகிறாங்கிறப்போ எல்லாமே நல்லா கரெக்டாக தான் நடக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி ஐடிஐ படித்தவங்க எலக்ட்ரிக்கல் வயர்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அப்ளை பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள்.